மனிதன் அப்படிங்கிறதுக்கு பொருள் சிந்தனா சக்தி உள்ளவன், அறிவை கொண்டு எதையும் சிந்தித்து ஏற்பவன் அப்படிங்கிறதாகும். அவன்தான் மனிதன் ஆவான். அறிவை கொண்டு சிந்திக்காதவன் மனிதன் இல்லை, மிருகத்துக்கு ஒப்பானவன் ஆவான். அதனால நீங்கள் என்னுடைய கருத்துக்களை சிந்தித்து ஏற்க வேண்டும். ஒரு மனுஷன் கடவுள் இல்லை, மதம் இல்லை, நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் முட்டாளுங்க, கடவுளை கற்பித்துவன் முட்டாள், பரப்புனுவன் அயோக்கியன், வணங்குகிறவன் காட்டு மிராண்டி அப்படிங்கிற தீவிரமான கருத்துக்களை எடுத்து சொல்லி வர்றவன், கடவுள் உருவத்தை செருப்பால் அடித்து வர்றவன் 92 வயசு வாழுது அப்படின்னா 100க்கு 90க்கு மேற்பட்ட மக்களுக்கு மாறான கருத்துடைய ஒருத்தனை மக்களால் ஒன்றும் செய்ய முடியல அப்படிங்கிறதோட மக்கள் மதிக்கிற கடவுளாலேயே ஒன்றும் செய்ய முடியல. இவன் 92 வயசுக்கு மேலே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னா நீங்க சிந்திக்க வேணும். கடவுள் இருந்தால் இத்தனை நாள் இவ்வளவுக்கு காரணமான ஒருத்தனை என்னை வாழ விட்டுருப்பாரா? ஆகவே இதிலிருந்து நீங்கள் கடவுள் இல்லை அப்படிங்கிறத உணர வேண்டும். அப்படிங்கிறதுக்காகத்தான் கழக தோழர்கள் எனக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடுகிறார்கள். பிறந்த நாள் விழா அப்படின்னா நம்முடைய கொள்கைகளை மக்கள்கிட்ட எடுத்து சொல்வது தான். அதற்காகவே நடத்தப்படுகிற விழா. சாமியை செருப்பால் அடிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் அப்படின்னாலும், இந்த சின்ன காரியம் தேர்தலில் நாம் ஜெயிப்போமா தோப்போமா அப்படிங்கிற பயத்தை ஏற்பட்டுடுச்ச. பார்ப்பனர்களுக்குள்ள தைரியமா என்ன படத்தை எல்லாம் செருப்பால் அடிச்சிருக்கிறார்கள், சிலையை கல்லால் அடித்திருக்கிறார்கள், என்னை ஒழிக்கிறதுக்கு திட்டம் போட்டிருக்கிறார்கள். ஆகவேதான் இந்த சாதாரண காரியத்தை செய்ய பயப்படுகிறார்கள். இன்னும் இது வர வர சாதாரண விஷயமாக போயிடும். இளைஞர்கள் எல்லோரும் இதில் மிக வேகமாக ஈடுபட்டு விடுவார்கள். என்னை பாராட்டியதற்கு நன்றி தெரிவிச்சுக்கிறதோட நம்முடைய கொள்கைக்கு மக்களிடையே நல்ல ஆதரவு இருக்கிறத பார்த்து என்னையே நான் பாராட்டிக் கொள்ளுகிறேன். இந்த நம்முடைய சமுதாயமானது அநாத காலம் தொட்டு இருந்து வருது அப்படின்னாலும் நாம் அநாதை சமுதாயமாகவே இருந்து வருகிறோம். எப்படிப்பட்ட அநாதை சமுதாயம் என்றால், தமிழனுக்கு என்று ஒரு சரித்திரமே இல்லை. நமக்குன்னு ஒரு கடவுள், மதம், மத சாஸ்திரம், மத தலைவன் எதுவுமே கிடையாது. எல்லாம் அவன் பழக்க வழக்கம், சமுதாய அமைப்பெல்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கு ஆதாரமே இல்லை. பாப்பான் வந்த பின்னாடி ஏற்பட்டது தான் நம்மளுடைய சரித்திரம். அவன் அதில் நம்மளுடைய இனத்தை எல்லாம் அவனுடைய ஒப்பாட்டி மக்களாக்கி சூத்திரனாக்கிட்டான். இன ஜாதி 4வது 5வது ஜாதி ஆயிட்டான். அப்படிங்கிறதோட இதையெல்லாம் தமிழன் ஏற்றுக்கொண்டு அதை தன்னுடைய வாழ்வாக கருதிக்கிட்டு இருக்கிறான். அப்படிங்கிறது தான் பரிதாபம். எவன் ஒருத்தன் முன்னோர் சொன்னதுக்கு சாஸ்திரத்துக்கு மாறாக அறிவை கொண்டு சிந்திக்க சொல்றானோ அவன் நாத்திகன்னு சொல்லிட்டான். அதனால அதுக்கு மாறாக நம்ம நாட்டில் எவனுமே சிந்திக்கணும் அப்படின்னு கருதல். நாம் கடவுளை செருப்பால் அடிக்கவில்லை. கடவுளை செருப்பால் அடிக்க யாராலையும் முடியாது. காரணம், கடவுள் என்று ஒன்று இருந்தால் அல்லவா செருப்பால் அடிக்கிறதுக்கு. நாம் தான் கடவுள் இல்லை அப்படிங்கிற கொள்கையுடையவங்களாயிற்று. பின்ன ஏன் செருப்பால் அடித்தோம் என்றால், கடவுள் இருக்கிறது
என்று முட்டாள்தனமா நம்பிக்கிட்டு இருக்கிற மக்களுக்கு கடவுள் இல்லை அப்படிங்கிறத எடுத்து காட்டுறதுக்காகத்தான் செருப்பால் அடிச்சோம். என்னுடைய எண்ணம் கோயிலில் இருக்கிற சிலையை அடிக்கணும் அப்படிங்கிறது தான் காரணம். இந்த கடவுளால் பார்ப்பனர்கள் இன்னமும் உயர் ஜாதியாக இருக்கலாம்னு பார்க்குறாங்க. அதுக்காகவே அவங்க கடவுள் பிரச்சாரம் செய்கிறார்கள். அவங்க பத்திரிகை எல்லாம் கடவுள் பிரச்சாரம் செய்யும். எவ்வளவு நாட்களுக்கு நம்ம மக்களுக்கு கடவுள் உணர்ச்சி இருக்குதோ அது வரைக்கும் பார்ப்பனர்கள் உயர் ஜாதி, நாம் கீழ் ஜாதி தான், சூத்திரர்கள் தான். நம்முடைய தாய்மார்கள்லாம் பாப்பானுக்கு ஒப்பாட்டிங்க தான். இது மாறணும்னா கடவுளை ஒழித்தால்தான் முடியும். பாப்பானுங்க எப்பவுமே மடையனுங்க, சுத்த அன்னக்காவடி. அயோக்கியர்கள் மடையர்களெல்லாம் சங்கராச்சாரி புது பெரியவா அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்துகிறார். கொஞ்சம் புத்தி உள்ளவனாக இருந்தாலும் கடவுளை பற்றி எழுதினவன் கடவுளை ஒழுக்கத்தோடு நாணயத்தோடு ஏற்படுத்தி இருப்பான். ஆனால் பாப்பான் கடவுள்னு ஏற்படுத்திய ராமன், கிருஷ்ணன், கந்தன், கணபதி இவர்கள் பிறப்பை பற்றிய கதையை பார்த்தாலே அவன் எவ்வளவு முன்னோசனை இல்லாத மடையன் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கலாம். நான் தான் கடவுள் இல்லை அப்படிங்கிறன பின்னையே நான் கடவுளை செருப்பால் அடிக்கணும்னு சொல்கிறேன்னா பாப்பான் உண்டாக்குன கடவுள்களை தான் செருப்பால் அடிக்கணும் அப்படிங்கிறது. அந்த கடவுளுங்க தான் நம்மை இழிஜாதியாக, சூத்திரர்களாக, பாப்பானுக்கு ஒப்பாட்டி மக்களாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள். அப்படிங்கிறதுனால கடவுளோட பெயரில் ஆபாசமான கதைகள், நம்ம இழிவுபடுத்தும் கடவுள், இதெல்லாம் நமக்கு எதுக்காக வேணும்? எதுக்காக நாம் இழி மக்களாக இருக்க வேண்டும்? இவர்களால் நம் இழிவை போக்குவதற்கு முடியவில்லை அப்படின்னா அடுத்து துருக்கனையோ சைனாக்காரனையோ ரஷ்யாக்காரனையோ கூப்பிட்டு நம்ம இழிவை போக்கிக்க வேண்டியது தான். துணிஞ்சாதான் ஆகும். கடவுளை குற்றம் சொல்றான் இவன் அப்படின்னு எவன் நினைக்கிறானோ அவனை விட மடையன் எவனும் இருக்க மாட்டான். அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. அப்படிங்கிற போது கடவுள் சொல்லித்தான் நான் செருப்பால் அடிக்கிறேன் அப்படின்னு நம்பணுமே ஒழிய நானா செய்கிறேன் அப்படிங்கிறத நம்பக்கூடாது. அப்படி நம்பினேன்னா உனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னு தானே அர்த்தம்.